ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆடி வெள்ளி இல்லைங்களா. அதனால் முதல் நாள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. நான் கிளம்பிட்டேன், பாப்பாவும் அவங்களும் தூங்குறாங்க. உங்களுக்கு தெரியல, அது இவங்க பார்த்தீங்கன்னா என் நாத்தனார் தான், இறந்துட்டாங்க. என்னோட 1 வயசு தான் அவங்களுக்கு கம்மி. ஹெல்த் இஷ்யூனால தான் இறந்துட்டாங்க. வயசு பொண்ணு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு விளக்கேற்றிட்டு பூஜை ரூம் தான். அவள்கிட்ட பூஜை ரூமெல்லாம் எதுவும் பெருசாலாம் இருக்காது, இவ்வளோ தான் இருக்கும். சின்ன வீடு தான், இருக்கிறதுல சந்தோஷமாக நல்லபடியாக வாழணும்ல, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ். பேசுகிறது பார்த்தா உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். சரியான கோல்டு, மூச்சை விட முடியாத அளவுக்கு. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்ன சமையல்னா, அன்றைக்கி வந்து சாம்பார், மாங்காய் முருங்கைக்காய் போட்ட சாம்பார், உருளைக்கிழங்கு பட்டாணி கூட்டு, இது ஸ்வீட் வந்து பாசிப்பருப்பு பாயாசம். காட்டுறேன் பாருங்க, நல்லா எடுத்து காட்டுப்பா. முருங்கைக்காய் ஒன்று எடுத்துக்காட்டு. சரி விடு. உருளைக்கிழங்கு கூட்டுக்கலாம். அது பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, செஞ்சேன். நல்லா தான், கொஞ்சம் சமைக்க தெரியும், ரொம்பலாம் சமைக்க தெரியும்னு சொல்ல முடியாது. நான் யூடியூப் ஓப்பன் பண்ணி இதோட 4வது நாள் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணலை, இனிமேல் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப எப்படி சொல்கிறது, பாப்பா பாருங்களேன், தூக்கி வச்சேன், ஒரு ஃபோட்டோ போஸ்ட் கொடுன்னு போட்டு என்னை இப்படி அப்படியே அப்பி அழுக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே பால் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அதுக்கப்புறம் ஃபீட் பண்ணிவிட்டு வீட்டுக்காரே கிளம்ப சொல்லிட்டா கிளம்பிட்டாரு. வெளியில் நிற்கிறோம், இப்போது வண்டி எடுத்துட்டு கிளம்பலான்ட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். வண்டி எடுத்து வராது. நான் சொன்னேன் பல்சர் தான் நம்மளோடது, ஸ்கூட்டி வேற ஒருத்தர் கொடுத்துட்டு. முன்னாடி பல்சரில் என் பேர், பாப்பா பேர், எங்கள் வீட்டுக்கார பேர் கமல், என் பேர் ஷாலினி. கமல், ஷாலினி, மிருத்திகா, பாப்பா பேர் மிருத்திகா பி. கிளம்பிட்டு போனால் கோயில் எல்லாமே கூட்டமாக இருக்குது. சரி போ, ஒன்று பெரிய கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டு போகலான்னு சொல்லிட்டு கூட அழைச்சிட்டு போயிட்டேன். அவர் என்னன்னா என்னை திட்டிக்கிட்டே வராரு. பஸ் ஸ்டாண்டு போகிறோன்னு சொன்னியே, ஹெல்மெட் எடுக்க சொன்னியா, அதெல்லாம் நிற்பாங்கள்ல செக் போஸ்ட்டில், என்ன பண்ணுறது, எப்படியுமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிகிட்டே வந்தார். நான் கண்டுக்கவே இல்லை, ஏன்னா தப்பு நம்ம மேலே ஆச்சே. அதை காதில் வாங்கினா ப்ரெஷர் அதிகமாகும். ஸோ கண்டுக்கலை. தலையெல்லாம் வலிக்குது, உடம்புக்கு முடியல, ஒரு காஃபி குடிச்சிட்டு போகலான்னே. கோயிலுக்கு போகிற, சாப்பிட்டுட்டு போகலாம், காஃபி குடிச்சிட்டு போகலான்னு பேசிகிட்ருக்கேன். கம்முனு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். பாப்பா வண்டியில் ஏறி உட்காந்துட்டு தூங்க ஆரம்பிச்சிடும். பார்த்திங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு என்ன பயம்னா, பாப்பா 4 month தான் ஆகுதுங்களா, எனக்கு வேறு சளி ஓவராக இருக்குது. அவளுக்கும் எங்கடா சளி பிடிச்சிட்டு என்ன பண்ண போதும், எனக்கே தலையெல்லாம் ரொம்ப பாரமாக இருக்குது. பேசவே முடியல என்னால். இப்போ என்னோட உங்கள்கிட்ட பேசணும், கண்டினியூ பண்ணணும், கண்டிப்பாக விட்டுறக்கூடாது அப்படின்றக்காண்டி பஸ் ட்ரைன் பண்ணி பேசிகிட்ருக்கேன். அப்புறம் ரோட்டு ஓரத்தில் ஒருத்தவங்க காய் விற்றாங்க. நான் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கடையிலலாம் போய் வாங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி ரோட்டு ஓரத்தில் கூறு போட்டு விற்கிறாங்கல்ல, அது பார்த்திங்கன்னா காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு கூறு 10 ரூபா அப்படி தான் சொல்லுவாங்க. அதை வாங்கினோம்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்க பண்ணுற தொழிலுக்கும். இப்போ நாங்களே இங்கே வந்து யூடியூப் சேனல் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன்னா வச்சுக்கோங்களேன், என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கும் ஒரு ஆறுதல், எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான். அதுபோல் அவங்க தொழிலுக்கும் நம்மளும் ஒரு வாய்ப்பு கொடுப்போமேங்கிறனால நான் அங்கே தான் வாங்குவேன். எதுவுமே நான் வந்து பெரிய பெரிய கடையிலலாம், ஷோரூமில் எல்லாமே எதுவுமே வாங்க மாட்டேன். ரோட்டு கடைகளில் எல்லாமே நான் வாங்கிடுறது.
ஆனால் பாப்பாவை பொறுத்தளவு நான் வந்து பாப்பாவுக்கு இப்போ நான் 4 மந்த் ஆகுதுல்ல, அதுக்கு என்ன வாங்கினாலும் பெரிய பெரிய கடையில் தான் போய் வாங்குகிறேன். அது ஏன்னு தெரியல. நம்ம இப்படி தான் நம்ம பிள்ளைக்கு நல்லபடியாக செய்யணும்னு நினைப்போம்ல, அந்த நினப்பு தான். பேசவே முடியல ஃப்ரெண்ட்ஸ் சுத்தமாக. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த ஊர் புதுசு. நாங்கள் இப்போ திருப்பூரில் தான் இருக்கோம். ரெண்ட்டுக்கு தான் வீடு வாடகை கொடுத்துருக்கோம், ரெண்ட்டு கொடுத்துருக்கோம். இவருக்கு இந்த ஏரியாலாம் புதுசு. எங்கே கோயில் இருக்குது, எங்கே என்ன இருக்குது எதுவுமே தெரியாது. அதான் சொல்லி அழைச்சிட்டு போகணும். அப்படிங்கிற நான் வந்து ரூட்டு சொல்கிறேன். அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை இங்கிட்டு போனால் டிராஃபிக் ஆகும், இங்கிட்டு போனால் டிராஃபிக் ஆகணும். அவராக ஒரு ரூட்டில் போயிட்டு தெரியாமல் என்னை கத்துவார். அவர் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி. அவர் அப்படி தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதனால் அப்படியே இப்போ சரி இந்த சைடு போகிறேன்னு சொல்லிட்டு இங்கிட்டு போயிட்டார். அப்புறம் சரி நாங்கள் போயிட்டு மெயின் ரோடு வந்துருச்சு ஒரு வழியாக. ஆஹா, கோயிலுக்கு எப்படா போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அந்தளவுக்கு ஒரு நைட்டு கோயிலுக்கெல்லாம் போனால் அழைச்சிட்டு போவோம், எல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கு வேலை தான் முக்கியம் நினைப்பார். அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னா, ஃபஸ்ட்டு எங்களை பற்றி சொல்லிடுறேன். நான் வந்து பிகாம் முடிச்சிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கார்மெண்ட்ஸ் ஸ்டோர் இன்சார்ஜாக ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். சென்னையில் மொபைல் கம்பெனி ஃபாக்ஸ்கானில் வந்து 1 இயர் ஒர்க் பண்ணேன். அப்புறம் இது மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நானும் காலேஜ் முடிச்சதுலேருந்து வீட்டில் இருந்ததே இல்லை. இவர் வந்து பிரியாணி மாஸ்டரு, பிரியாணி செய்வார். டெய்லி பிரியாணி தானான்னு நினைக்காதீங்க, டெய்லி பிரியாணி தான். ஆனால் இந்த மாதிரி முக்கியமான நாளுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுறது. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, பாடி வெள்ளி வேறு ரொம்ப ஸ்பெஷல். நாளைக்கு கிருத்திகை இல்லைங்களா, 20ஆம் தேதி. அதனால் இந்த மாதிரி டேட்டுக்கெலாம் நான் சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுறது. அதனால் நான்வெஜ்ஜை எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணுறேன், இருந்தாலும் நான் வந்து நான்வெஜ் எடுத்துக்கிட்டால் தானே ஃபீட் பண்ண முடியும். ஆனாலும் நான் எடுத்துக்கிறது கிடையாது. பாப்பாவுக்கு வந்து எப்படி சொல்கிறது, வெயிட் ரொம்ப கம்மியாக இருந்தாங்க பிறக்கிறப்ப. அதனால் நிறைய சத்துள்ள பால் பவுட்ரு இந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருக்கோம். அதனால் இப்போதைக்கு நான் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாமி பக்தியாக போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபினான்ஷியலாக நிறைய பிரச்சனை, அதனால் மென்டலாக வந்து ரொம்ப மென்டலாகவே ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஃபினான்ஷியல் பிரச்சனையை பற்றி யோசிச்சாலே நம்ம மென்டலாகவே அப்செட் ஆகிடுவோம். அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாருமே பண்ணுறாங்க. காசு இல்லைன்னா சொல்லுவாங்களா பைத்தியம் ஆகிடுவோன்ட்டு, அந்த மாதிரி இதெல்லாம். இப்போ என் மனசில் உள்ளது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு யாருமே இல்லை. ஏன்னா நிறைய ஃபினான்ஷியலாக ஒவ்வொரு டைம் அவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இடையிலே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், எனக்கு கால் வந்துருச்சு. பாப்பா கால் பண்ணா வீட்டிலேருந்து ஏதாவது விஷயம் கேட்க பண்ணுறா. நான் கட் பண்ணி விட்டுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறத கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்கே விட்டேன் எங்கே ஆரம்பிச்சேன்னு எனக்கே தெரில. இது பார்த்திங்கன்னா திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டு. இது வழியாக கட் பண்ணுங்க நான் சொன்னேன். அவர் கேட்காம ஸ்ட்ரைட்டாக போயிட்டார். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அங்கே பாருங்கள் திட்டுறாரு பார்த்தீங்களா, இப்படி தான் திட்டுவார். அப்புறம் மீதி வீடியோ பேலன்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.